உலகத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடு விட்டு நாடு நகர்ந்து நகர்ந்து போனாலும் தமிழ் மனம் நுகர்ந்து நுகர்ந்து வாழும் அயலக தமிழர்களின் தமிழ் பாலம் இது. தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய சங்ககாலம் தோராயமாக கிமு 300 முதல் கிபி 300 வரை நீண்ட நெடிய காலமுடையது. இது பண்டைய தென்னிந்தியாவில் வாழ்ந்த தமிழ் புலவர்களை உள்ளடக்கிய சங்கத்தை குறிக்கிறது. தமிழ் சித்தர் அகத்தியர் மதுரையில் முதல் தமிழ் சங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தியதாக பரவலாக நம்பப்படுகிறது. முதல் 2 சங்கங்களின் அனைத்து படைப்புகளும் காணாமல் போய்விட்டன. 3ஆம் சங்கத்தின் படைப்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. தமிழர்களின் ஆரம்பகால வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்கு சங்க இலக்கியங்களே ஆதாரமாக உள்ளது. 10,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்டது தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும். இவையாவும் இன்றும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பது உண்மை. அதை நிரூபிக்கும் ஒரு முயற்சியே தமிழ் பாலம். அயலக உள்ளங்களில் தமிழ் வாசம், இந்திய நேசம், அதனை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் தமிழ் பாலம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பல நாடுகளில் நடக்கின்ற கலை, இசை விழாக்கள், திருவிழாக்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணம், இந்த வாஷிங்டன் மாகாணத்தில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதனுடைய கமிஷனர் ஆணையராக இருக்கின்றார் திருமதி லதா சாம்பமூர்த்தி. கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பணிகளை பற்றி கேளுங்க. இப்போ நாம் அவர்களுடைய ஒரு ஒளிமயமான வண்ணமயமான நிகழ்ச்சியை நம்ம இப்போ பார்க்குறோம். முருகனுக்கு, விநாயகனுக்கு பட்டி பொங்கல், சூரியனுக்கு, இது வந்து குலதெய்வத்துக்கு, அது வந்து காவல் தெய்வம். தமிழ் பாலம் நிகழ்ச்சி நேயர்களே, என்னோட பேர் லதா சாம்பமூர்த்தி. நாங்கள் இங்கே இருக்கிறது சியாட்டில், வாஷிங்டன் ஸ்டேட். நான் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கமிஷனராக இருக்கேன் இங்கே வாஷிங்டன் ஸ்டேட்டில். பலவிதமான ஃபெஸ்டிவல்ஸ் ஆல்சோ ஐ ப்ரொடியூஸ் அண்ட் டிரெக்ட். அண்ட் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பொங்கல் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். நிறைய தமிழ் குடும்பங்கள் இங்கே இருக்கும். அண்ட் இது வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபார்ம். இங்கே ரெட்மண்ட் வாஷிங்டன் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து எங்களோட ரொம்ப அழகான இந்த ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, பசு கண்ணுக்குட்டி ராம்தாஸ் கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். பொங்கல் நாளே மாட்டு பொங்கலும் இருக்கு இல்லையா, அதனால் நாங்கள் இந்த குட்டி மாட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜெயக்குமார் அவர் வந்து ஸ்டார் கலைக்குழு அப்படிங்கிற ஒரு குழுவை இங்கே அவர் தான் வந்து ஃபவுண்டர். வெல்கம் ஜெயக்குமார். என் பேர் ஜெயக்குமார். தேங்க்யூ லதா, தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். நான் 2015 ஸ்டார் கலைக்குழுங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தோம். அதோட மெயின் கோல் என்னன்னா, நம்மளோட நாட்டுப்புற கலைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வர்றது தான் கோல். அது இல்லாமல் நாட்டுப்புற கலைகளை தவிர்த்து அங்கே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கும், பொங்கல், அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல், அதையெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 வருஷமா வந்து இந்த மாட்டு பொங்கல் வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் மாடு இங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு மாட்டு பொங்கல் பத்தியே வந்து அதிகமா தெரியாது. ஸோ இங்க வந்து நாங்க இங்க
பாக்குறீங்க, பின்னாடி பாக்குறீங்க ஒரு 5 பொங்கல் போயிட்டு இருக்குது. அந்த 5 பொங்கல் என்னன்னு கேட்டோம்னா வந்து நம்ம முருகனுக்கு வைக்கிறோம், விநாயகருக்கு வைக்கிறோம், அப்புறம் வந்து சூரியனுக்கு வைக்கிறோம், அது வந்து பட்டி பொங்கல். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குலதெய்வம், அப்புறம் வந்து காவல் தெய்வம், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பொங்கல் வச்சிருக்கோம். உள்ள வந்து பட்டி நம்ம கட்டியிருக்கோம். அங்க வந்து தெப்பக்குளம் எல்லாம் வச்சிருக்கு. நம்ம வந்து உங்களோட டிப்பிக்கல் கொங்கு சைடுல இருக்கிற தெப்பக்குளம் மாதிரி எல்லாம் வந்து நம்ம கட்டி இந்த பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றோம். கோலம் எல்லாம் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி ப்ரீவியஸ் நைட்டே அவங்க எல்லாருமே இங்க வந்து எல்லா ஃபேமிலிஸ் நிறைய பேர் இங்க வந்து எல்லாமே கோலம் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கலைக்குழு பத்தி நான் சொல்லி ஆகணும். கலைக்குழுவோட கோல் என்னன்னா நம்மளோட நாட்டுப்புற கலைகள் பறை, சிலம்பம், ஒயிலாட்டம், கரகம், அதுக்கப்புறம் வந்து மயிலாட்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க கத்துக்கிறது இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கும் நாங்க இங்க சொல்லிக் கொடுப்போம். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் வந்து எங்ககிட்ட வந்து கத்துக்கிறாங்க. இந்த நான் ப்ராஃபிட்டோட கோலே அதுதான். அது போக வந்து இந்த நான் ப்ராஃபிட் என்ன பண்ணுன்னா நம்ம நாட்டுப்புற கலை குடும்பத்தோட குழந்தைகளுக்கு வந்து அங்க வந்து பாடம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது காலேஜுக்கு ஃபீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் வாத்தியார்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லிவிங்க்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம். வெரி நைஸ் ஜெயக்குமார், ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்றீங்க. அண்ட் நம்மளோட சப்போர்ட் என்னைக்குமே கண்டிப்பா. அண்ட் தமிழ் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டு இந்தியா விட்டு இங்கே வந்து பல வருஷங்கள் ஆச்சு. இருந்தாலும் எங்களுடைய சோல், எங்களுடைய ரூட் வந்து தமிழ். அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். அது வந்து எங்களுடைய கலந்து போனது. அதை எங்களோட மாத்திரம் வளர்க்கறது இல்லை, எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இன் ஸ்பைட் ஆஃப் எங்களுடைய ஒர்க்குக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராம்தாஸ். அண்ட் இவர் வந்து ஜீபு அப்படிங்கிற மினியேச்சர் கவ்வோட கண்ணுக்குட்டி. அவர் ரொம்ப ஃபியூ வீக்ஸ் தான் இருந்தது அவர் பிறந்து. அவர் வந்து எங்களோட நார்த் வெஸ்ட் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இட்ஸ் 501c3 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அண்ட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஷேர். எங்களுடைய ஃபார்ம் பக்கத்தில் தான் இருக்குது, கோலோகா ஃபார்ம்னு. தட் மீன்ஸ் ஷெல்டர் ஃபார் கவுஸ், த வேர்ல்ட் ஆஃப் கவுஸ். எங்கள் கிட்ட அங்கே வந்து 30க்கும் மேலே பசுக்களும் அதுக்கப்புறம் ஆடெல்லாம் கூட இருக்குது. இட்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம். அண்ட் அங்கேருந்து வந்த கண்ணுக்குட்டி தான் இது. அண்ட் ஸோ நார்த் வெஸ்ட் ஷேர் வந்து பலவிதமான கலை நிகழ்ச்சிகள், பலவிதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, எங்ககிட்ட 2 ஃப்ரீ வெஜிடேரியன் ஃபுட் ட்ரக் இருக்குது. அது மூலமாக ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுக்குறோம் ஆல் ஓவர் வாஷிங்டன் ஸ்டேட். அண்ட் ஸ்டார் கலைக்குழு சார்பாக இங்கே வந்த ஜெயக்குமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ அழகாக பொங்கல் வச்சாங்க பார்த்தீங்களா? தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் விருந்தோம்பல் தானே. அப்போ நிறைய பேருக்கு அந்த விருந்து பரிமாறுறாங்க. அதையும் ரொம்ப அழகாக அவங்க விளக்கி தெளிவாக நமக்காக சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, அங்கே குறிப்பாக வாஷிங்டன் மாகாணத்தில் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த அமைப்பினர் அத்தனை பேரும் சேர்ந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரே இடத்துல சிறப்பான அந்த விழாக்களை கொண்டாடுவது தான் இன்றைய விருந்தாக அமைந்தது. லண்டனில் பல இடங்கள்லேருந்து பயணப்பட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு வராங்க. அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்தது சுலவ் தமிழ் சங்கமம். யார்? ஷைலஜா ஜெயமணி. அவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு பல அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு தான் மிகச்சிறந்த அமைப்புகளை ஆரம்பித்து நம்முடைய தமிழ் கலை, பண்பாடு, கலாச்சாரம், இந்தியாவுடைய பாரம்பரியம் அத்தனையும் மகிழ்ச்சியாக மிக சிறப்பான கொண்டாட்டங்களாக தொடர்ந்து வழங்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு பதிவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தமிழே உனக்கு வணக்கம், தாயின் புகழ் இந்த புவியெங்கும் வணக்கம். ஸ்லவ் தமிழ் சங்கமம் மூலமாக உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வது தங்கரேகா. இங்கிலாந்தில் வசிக்கும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு மேடைகள் பல இல்லாமல் போனதால் ஒரு மேடையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்லவ் தமிழ் சங்கமம். திருமதி ஷைலஜா ஜெயமணி, திரு ஜெயமணி அவர்கள் இருவரின் ஒரு சின்ன ஆசை குழந்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்லவ் தமிழ் சங்கமம். இணைந்து திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் திரு ரமேஷ் அவர்களும் இவர்கள் 4 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக
பல 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 அற்புதமான நிகழ்வுகளையும் காரியங்களையும் செய்து கொண்டு வருகின்றனர். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் நமக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வரும்போது தான் நம்ம கலாச்சாரம், கலை, பாடல், ஆடல், இன்னும் பல பல விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக அந்த மொழியை பேச முடியாமல் ஏங்கி தவிப்பது எங்களை போல் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்ய தான் இந்த தமிழ் சங்கமம் உருவாக்கப்பட்டது. 11 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த சங்கமம் மூலமாக நாங்கள் எங்கள் திரட்டும் நிதிகளை எங்களால் முடிந்த உதவியை தமிழ்நாட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும், முக்கியமாக அரசினர் பள்ளிகளுக்கு கூரை முதல் கணினி வரை அனைத்து உதவிகளையும் இந்த 11 வருடமாக செய்து கொண்டு வருகிறோம். எங்களால் இயன்றதை நம் மக்களுக்கு, நம் தமிழ் மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்புடன் நாங்கள் இயந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கலைக்கு ஒரு உன்னதமான ஒரு இடத்தை கொடுத்து அதை வளர்க்கிறார்களோ அதே போல் நாங்களும் எங்களுடைய சிறுவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானது ஒரு மேடை தான். அவர்கள் கற்ற கலையை, வித்தையை அவர்கள் வெளிக்காட்ட ஒரு மேடையை அமைத்து கொடுத்தோம். அந்த மேடை 11 வருடங்களில் பல 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 பிரபலங்கள் விசித்திரமாக ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்தது தான் எங்களுடைய மேடை அப்படின்னு சொல்லணும். அவர்கள் சொல்லி செல்லும் ஒரே விஷயம், தமிழை மட்டுமல்லாமல் நீங்கள் தமிழை பேசவில்லை, காதலிக்கிறீர்கள் என்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழோட ஊறி போன ஒரு குடும்பமாக நாங்கள் எங்கள் அனைவரும் ஸ்லவ் மூலமாக, ஸ்லவ் தமிழ் சங்கமம் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அப்படி. உலகின் மூத்த மொழிகளில் ஒன்றான செம்மொழியாம் தமிழில் 50 காப்பியங்களுள் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற கண்ணகியின் கதையை ஒரு குறு நாடகமாக உங்கள் முன் பணிவோடு படைப்பதில் ஸ்லவ் தமிழ்ச்சங்கமம் பெருமை கொள்கிறது. பெறவும் உதவட்டுமே, தரவும் பெறவும் உதவட்டுமே, நம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே. அன்பே, அலுவல் நிமித்தமாய் யாம் புகார் நகரம் செல்ல வேண்டியுள்ளது. தவிர்க்கவிய ஐயனே, தாங்களில்லா நொடிகள் எமக்கு யுகங்கள். உங்கள் பிரிவு இந்த மெய்யை பிரியும் உயிரை போன்றது. கண்ணே, இங்கும் அவ்வண்ணமே. ஆனால் வினையே ஆடவர்க்கு உயிர். இல்வாழ்வின் சிறப்பு அத்தருமத்தின் பால் நிற்பது. வருந்தாதே, நின் மனமகிழ்ச்சியின் பொருட்டு நான் சடுதியில் திரும்பிடுவேன். மாதவியின் நடன அரங்கேற்றம் நாளை சோழ அரசன் முன்னிலையில் அரங்கேற உள்ளது. அனைவரும் வாரீர். அரங்கேற்றத்தை காணச் சென்ற கோவலன் மாதவியை கண்டு காதலுற்று அவளோடு சேர்ந்து வாழத் துவங்கினான். கண்ணகியை பிரிந்தான். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டியதன் பயனால் ஒரு சிறு ஊடலால் இருவரும் பிரிய நேரிடுகிறது. ஆனால் அதற்குள் தன் கடமையை கைவிட்டிருந்த கோவலன் தான் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டான். தன்னுடைய பொன், பொருள், செல்வம் அனைத்தையும் இழந்த கோவலன் மீண்டும் கண்ணகியிடம் செல்கிறான். கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி மதுரை மாநகருக்குள் வருகிறார்கள். மாதரசியே, மதியிழந்து யாம் நடனக்கரிகையின் பால் நாட்டம் கொண்டு உனக்கு இழைத்த தீங்கிற்கு மாற்றாய் எனது மூச்சை நிறுத்திக் கொள்ளாமல் செல்வத்தையும் இழந்து கையறு நிலையில் உன் முன்னிற்கிறேனே. வாட்டம் என்ற சொல் மிகச் சிறிது பெண்ணே. இல்லை ஐயா,
தங்களை மிஞ்சும் செல்வம் ஒன்று எனக்குண்டோ? எவற்றை இழந்தோம்? நிலையில்லா பொருளை மட்டும்தானே. உள்ளத்தில் ஊக்கம் கொண்டோர்க்கு இழைப்பென ஒன்று உண்டோ? அன்பே, நின் சொற்கள் பழுதடைந்த எம் உள்ளத்தை பண்படுத்துகிறது. ஆனால் பொருளிலார்க்கு எவ்வளவுமும் இல்லை. ஊக்கத்தை மட்டுமே முதலாக கொண்டு என் செய்ய? அப்படி ஒன்றும் பொருள் இல்லாமல் இல்லை ஐயா. என்னிடம் எனது காற்றிலம்புகள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு நம் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை துவங்கலாம். ஐயோ, என்னால் நிம்மதி இழந்தாய், செல்வத்தை இழந்தாய், நல்வாழ்வை இழந்தாய், சுற்றத்தை இழந்தாய். இந்த பாதகனுக்காய் எஞ்சி இருக்கும் இறுதி அணிகலரான நின் பாதச்சிலம்பையும் இழக்க விழைந்து விட்டாய். அது என்னை குற்ற உணர்ச்சியின் அடியாழத்துக்கு இட்டுச் செல்கிறது. என்னால் அதை ஏற்கவியலாது கண்ணே, ஏற்கவியலாது. ஐயா, தங்களின் மனமகிழ்ச்சியை நான் போற்றும் முற்றான அணிகலன் எனது காற்சிலம்பு. அதை மீட்குமானால் நான் வேறெந்த அணிகலனையும் வேண்டேன். மறுக்காமல் இந்த பேதையின் சொல்லை ஏற்க வேண்டுகிறேன். கொற்றவையே, மாதர் சொல்லினும் வலியது இல்லை. நின் சொற்கள் எமது உள்ளத்தின் புதிய வாயில்களை திறக்கின்றன. என்னால் இழந்த செல்வம் அனைத்தையும் உன்னால் உனது உரமிக்க சொற்களால் பெறப்போகிறோம். சீரடி சிலம்பு ஒன்று கொண்டு நாம் இழந்த வாழ்வை மீட்பேன். விடை கொடுத்தாயே. காவலரே, காவலரே! காவியும் நீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆதிக்குடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெருஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை, இல்லை. அவரை கள்வன் என்ற குற்றம் சாட்டிய கயவர்களே கள்வர்கள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் அத்தனை மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. தமிழ் கலாச்சாரம், கலை அதெல்லாம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து கோயிங் ஃபார்வர்டு அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இருக்கணும். அட் த சேம் டைம் நிறையா குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து பரதநாட்டியம் அண்ட் வீணு அதெல்லாம் கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ வந்து நியர்லி லைக் 4,000 ஆக இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு, ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். எஸ், கண்டிப்பாக ஒரு கல்யாணம் மாதிரி வந்து ட்ரெஸ் வாங்குறது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, அது மாதிரி. இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் ஏன் அப்படின்ட்டு ஷைலஜா மேடம் அவர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். இந்த இடத்துல இவங்க அத்தனை பேரும் எல்லாருமே வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பணிச்சுமை அதிகம்தான். ஆனால் மனசு இலகுவாகுது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும்போது பல இடங்கள்லேருந்து பயணப்பட்டு எல்லோரும் ஒரே இடத்துல கூடி நம்முடைய ஒற்றுமையை உலகத்திற்கே சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்குறோம், பாராட்டுகின்றோம். ஷைலஜா சொல்லியிருக்காங்க, சார் இது மட்டும் இல்லை சார், எங்கள் ஊரில் லண்டனில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடக்குது, அத்தனை நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக தமிழ் பாலத்தில் வரணும் அப்படின்ற ஒரு அன்பான கோரிக்கையை வச்சுருக்காங்க. இப்படி பல நாடுகள்லேருந்து நிகழ்ச்சிகள் அத்தனையும் நம்ம வரவேற்கின்றோம். நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. சென்ற வாரம் நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். என்ன அதுதான், அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம். இதை கேட்கின்ற போதே வில்லியம் பேட்டர்சன் அவர் வந்து இந்தியாவில் இருந்தப்போ ஒரு பிரிட்டிஷனுடைய அதிகாரியாக இருந்தப்போ ஒரு டைரி எழுதியிருக்கார். அந்த டைரி கிடச்சிருக்கு யார்கிட்ட? அவருடைய பேரன்கிட்ட. அதை ஒட்டிய ஒரு அருமையான நாடகம்.
திரு பார்த்தா சங்கரா அவர்கள், அவருடைய இன்டர்வியூ நம்ம நடுவில் பார்த்துட்டு இந்த ட்ராமாவுக்கு போகலாமா? நான் கனடாவில் டொராண்டோ பக்கத்தில் மிசிசாகா அப்படின்னு ஒரு சிட்டியில் இருக்கேன். நான் வந்து ஒரு 23 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். என்னுடைய ஃபுல் டைம் ஜாப், நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் உலகம் பூரா தமிழோட மேம்பாட்டுக்கும், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. இயல், இசை, நாடகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பல கலைஞர்கள் நிறையா உற்சாகத்தோட வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த விதத்தில் நான் இங்கே ஒரு நாடகக்குழு, மிசிசாகா கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு தமிழ் நாடகக்குழுவை நடத்திட்டு வரேன். சென்னையில் என்னுடைய தந்தை திரு சங்கர சுப்ரமணியம் அலே சங்கு, அவர் வந்து ஒரு 2 பெரிய இன்ஸ்டிடியூஷன், அது மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் அண்ட் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன்ஸில் பல வருடங்கள் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. வேற வேற பொசிஷன்ஸ்ல இருந்து அவரும் ஒரு நாடக கலைஞர். ஸோ இட்ஸ் நேச்சுரல், எங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் இந்த இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதன்பால் ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நீங்க இன்னைக்கு பார்க்க போற இந்த பிளே அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம். இந்த நாடகத்தோட ஒரு கரு என்னன்னாக்க, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேமிலி அத்திப்பட்டு கிராமத்துக்கு வராங்க. அவங்க என்ன கான்டெக்ட்ல வராங்க, எதுக்கு வராங்க, என்ன நடக்குதுங்க, இதுதான் இந்த ஸ்டோரி மொத்தமா. இது எங்களுடைய நாடகங்கள்ல மிக வெற்றி பெற்ற ஒரு நாடகம் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நீங்களும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாடகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அவருடைய குழுவினர் அவரை பாராட்டுகின்றோம். மிசிசாகா கலைக்குழுவினுடைய ஒரு அருமையான நாடகம் என்ன, அதாவது இந்த அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம் அப்படின்னுச்சே அத்தனை பேரும் கனடா, அமெரிக்காவில் பல பேர் பாராட்டிய இந்த நாடகத்தில் ஒரு மைய கரு என்னங்க, ஓகே இப்போல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் லாக்கரில் வைக்கிறோம் இல்லையா, அதாவது பாதுகாப்பு பெட்டகம் அதில் வைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி வச்சாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? ஆனால் பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் அந்த சொத்து பத்திரங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சுங்க. ஆனால் அது எப்படி கிடச்சிது, அதுதான் அந்த நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய கிளைமாக்ஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து மகிழ போகிறீங்க. பார்த்தா சங்கராவை, அவருடைய குழுவினரை நம்ம தொடர்ந்து கரவொலி எழுப்பி பாராட்டணும். காரணம், இப்படிப்பட்ட அருமையான பல படைப்புகளை அவங்க வழங்கியிருக்காங்க. உலகெங்கும் புகழ்பெற்ற நாடகமே உலகம், இதுதான் அவருடைய டைட்டில். அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு மெயின் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தான் பார்த்தா சங்கரா. பார்த்தா சங்கரா இந்த நாடகத்தில் குறிப்பாக ஃபாரினர்ஸை நடிக்க வச்சுருக்கார். அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நம்ம மக்கள் எல்லாம் தமிழில் பேசுகிறாங்க. இப்படி அழகான ஒரு ஒருங்கிணைப்பு, உலகத்தின் ஒற்றுமையாகத்தான் இந்த அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம் என்ற நாடகம். இதில் இருக்கிற பல பகுதிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சி தானே? யாருப்பா குழந்தைசாமி, குமாரசாமி, உங்க பிரச்சனை என்னப்பா? உயிலும் பத்திரமும் தொலைஞ்சு போன ஒரே காரணத்தால, உன் போலி பத்திரத்தினால இந்த கேஸ் உன் பக்கம் திரும்பும் நீ கனவு கூட காணாத செங்கோடா, கனவு காணாத. ஆமாயா, கோர்ட்ல இருக்கிறது போலி பத்திரம் தான், அதுக்கு என்ன இப்போ? வணக்கம்மா, என் பேர் ப்ரொஃபசர் ரங்கசாமி. அது நிற்கிறால அவன் என் ஒய்ஃப் மாலினி. இவங்கெல்லாம் அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. இது ஜான், அது பீட்டர் அண்ட் சாண்ட்ரா. நாங்கள் வந்திருக்கிற விஷயம் கவுண்டருக்கு தெரியும். ப்ளீஸ் வெல்கம் டு அவர் ஹோம். என்னம்மா சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம்மா. வனிதா, நீ பேசிக்கிட்டே இரு, நான் உள்ள போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன். ப்ளீஸ் ஹேவ் யூ சீட். So we meet you guys again. Hi guys. What is Natame? நாட்டாமைனா, நாட்டாமை means local judge. All fights he give judgment, people respect. நம்ம கலாச்சாரத்தில் பேச்செல்லாம் பிற்பாடுங்க. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிடணும். இனி அந்த செங்கோட கவுண்டர் குடுமி நம்ம கையில் ஐயா. All thanks to this young man, Peter. Behalf of my client, thank you sir. You're welcome. தமிழனுடைய தொன்மை அறிவோம், தமிழின் தொன்மை நமக்கு தெரியும். ஆனால் தேவையானது தமிழின் தொடர்ச்சி, தமிழின் வளர்ச்சி. அதற்காக மிக பெரும் பங்களிப்பு வழங்குகின்றவர்கள்தான் அயலக தமிழர்கள். அவர்களை பாராட்டுகின்ற இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் உலகெங்கும் இருக்கிற நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய நிகழ்ச்சிகள், இயல், இசை, நாடகம், கலை நிகழ்ச்சிகள் அல்லது சாதனையாளர்களுடைய
அவருடைய பேட்டி இதெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். அதுக்காக உங்களுக்காக ஒரு சிறப்பு மின்னஞ்சல் இதோ திரையில். இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் உங்களுடைய பதிவுகளை அனுப்புங்க. இதில் எது தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அது அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்படும். மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.